ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் முக்கியமான வைகுண்ட ஏகாதசி நாளன்று ஏற்றக்கூடிய தீப வழிபாட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த நாளன்று நீங்கள் செய்யக்கூடியது என்னென்ன, எத்தனை தீபம் ஏற்றணும், முக்கியமாக ஒரே ஒரு தீபத்தை தவறாமல் ஏற்றணும், அந்த தீபம் எப்படி ஏற்றுவது, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை வழிபாட்டு முறையோடு சேர்த்து சொல்ல போகிறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் விசேஷமான நாட்கள் தான். அதுலேயும் பெருமாளுக்கு உகந்த இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லலாம். இந்த வைகுண்ட ஏகாதசியில் இரவு முழுவதும் கண் விழித்து பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வது வழக்கம். இந்த வைகுண்ட ஏகாதசியில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு செயல் நம்முடைய செல்வ வளத்தை அதிகரிப்பதாக சொல்லப்படும். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோங்க. முக்கியமாக நம்ம வருகின்ற வெள்ளிக்கிழமையோடு வைகுண்ட ஏகாதசி வருகின்றது. ஜனவரி 10 இந்த வைகுண்ட ஏகாதசி வருகின்றது. காலை நேரத்தில், அதிகாலை வேளையில், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொர்க்கவாசல் நேரம் திறக்கப்படும். இந்த சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் அப்படின்றது ரொம்ப விசேஷம். இந்த நேரத்தில் அனைத்து பெருமாள் கோவில்கள்லையும் இந்த வைபவத்தை விமர்சையாக பூஜை வழிபாடு செய்வாங்க. இந்த சொர்க்கவாசு திறப்பு பூஜையில் கலந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்னல்களையும் தீர்க்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்முடைய வீட்டில் சிறிய பூஜையையும் நம்ம செய்யணும். இந்த பூஜை பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். அதனால் தவறாமல் அனைவரும் இந்த பூஜையை செய்யுங்க. நான் சொல்லக்கூடிய தீப வழிபாட்டு முறையும் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் 3 மணிக்கு எழுந்து குளிச்சுருங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான் நீங்கள் அதிகாலை வேளை கண் விழிப்பு நிகழ வேண்டும். வயதானவர்கள், முக்கியமாக உடல்நிலை சரியில்லாதவர்கள் அதிகாலை வேளையில் கண் விழிக்க வேண்டாம். அதற்கப்புறமா வீட்டு வாசலில் வண்ண கோலங்கள் எல்லாமே போடுங்க. இது எல்லாமே விடியற்காலை 4 மணிக்குள்ளாக முடிச்சிருங்க. 4 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கும் நேரத்தில் நிலைவாசலில் 2 நெய் தீபம் ஏற்றி வைங்க. இந்த 2 நெய் தீபமும் கிழக்கு நோக்கி எரியும்படி வைக்கணும். இதை ஏற்றிய பிறகு நேராக பூஜை அறைக்கு வாங்க. பூஜை அறைக்கு வந்து முக்கியமாக 3 நெய் விளக்கு ஏற்றுங்க. கிழக்கு முகமாக ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க. இந்த தீபம் நெய் விளக்காக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனை நெய் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றுவீங்க. மற்ற 4 விளக்குகளையும் நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றலாம். அதாவது நிலைவாசலோடு சேர்த்து சொல்கிறேன், மொத்தம் 5 தீப வழிபாட்டு முறையாக இதில் ஏதாவது ஒரு நெய் தீபமாக ஏற்றுங்க. நிலைவாசலில் 2, பூஜை அறையில் 3, மொத்தம் 5 நெய் தீபம். அதற்கப்புறமா வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுங்க. குறிப்பிட்ட நேரத்தில் இந்த அதிகாலை வேளையில் ஏற்றக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு தீபம் நெல்லிக்கனி தீபம். நெல்லிக்கனி தீபம் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு அற்புதமான தீபம். இந்த தீப வழிபாட்டு முறையை நீங்கள் செய்தால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். அதனால் தவறாமல் இந்த நெல்லிக்கனி தீப வழிபாட்டு முறையும் தவறாமல் பண்ணணும். 2 நெல்லிக்காயை எடுத்துக்கோங்க. அதனுடைய மேல் பகுதியை துளை மாதிரி போட்டுட்டு அதில் பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக, மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த நேரத்தில் வீட்டில் சுப்பிரபாதம் நீங்கள் ஒலிக்கச் செய்யலாம், விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்கச் செய்யலாம். இது எல்லாமே செய்துட்டு பூஜை அறையில் கற்பூர தீபாராதனை எல்லாமே காட்டி பூஜையை செய்யுங்க. சொர்க்கவாசல் திறக்கின்ற நேரத்தில் உங்களுடைய வீட்டில் நீங்களும் செய்யக்கூடிய இந்த பூஜை பெருமாளை நேரடியாக உங்கள் வீட்டிற்குள்ளே வர வைக்கக்கூடியதாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது மற்றவர்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் எந்த ஒரு கவலையும் வேண்டாம். அவர்கள் பூஜை அறைக்கு எதிராக நேராக தூங்க வேண்டாம், வாசப்படிக்கு நேராக தூங்க வேண்டாம். பூஜை செய்கின்ற பெண்கள் தவறாமல் இந்த அதிகாலை வேளையில் நீங்கள் இதை செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். 9ஆம் தேதியே இந்த ஏகாதசி திதி ஆரம்பித்து விடுவதால் நாளை வியாழக்கிழமை அன்று இந்த ஏகாதசி திதி ஆரம்பித்து விடும். இது வெள்ளிக்கிழமை ஜனவரி 10 வரைக்கும் இருக்கின்றது. அதனால் வெள்ளிக்கிழமை 10 தான் சொர்க்கவாசல் திறப்பு. அன்றைய தினத்தில் வழிபாடு பண்ணுங்க. நல்ல பலன்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். பெருமாளுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதமும்
பரிபூரணமாக கிடைக்கும். பெருமாள் கோவிலுக்கு போகும்பொழுது துளசி மாலை தவறாமல் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி வீட்டிலையும் இந்த ஒரே ஒரு இலையை வைத்து எப்படி பிரார்த்தனை பண்ணுவது அப்படின்ற ஏற்கனவே ஒரு தனி வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இந்த இலையினால் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன, செல்வ வளத்தை கொட்டி தரக்கூடிய இந்த இலை வழிபாடை பற்றி நம்ம சேனலில் தனி பதிவுகள் இருக்குது. அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும், செல்வ வளம் பெருகும், கோடீஸ்வர யோகம் ஏற்படும். மறுநாள் இந்த நெல்லிக்கனியை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இது உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் ஏற்படும், அஷ்டலக்ஷ்மிகளின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணாய. இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.